ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மார்ச் மாதம் 16ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு கேள்வியும் உண்டு. இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். மேஷராசி அன்பர்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் அலுவலக வேலைகள் திருப்திகரமாக இருக்கும். இன்று நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். சோமவார பிரதோஷமான இன்று சிவபெருமான் ஆலய வழிபாடும் மற்றும் சிவனுக்கு பிரத்யேகமான அபிஷேகங்கள் செய்தால் இன்று உங்களுக்கு சந்திரனினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். பல நாட்களாக இருந்து வந்த மனவேதனைகள் தீரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நன்மையை தருவார். வீடு, குடும்பம் மற்றும் அலுவலகம் அனைத்துமே திருப்திகரமாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று குரு பகவானின் சஞ்சாரம் மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலை தரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. இன்று பல நாளாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீரும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷமும் உண்டு. பல காலமாக இருந்து வந்த மனவேதனைகள் மாறும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறக்கூடிய நாளாக இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுப்பார். இன்று கடகராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனால் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பினை கொடுக்கும். திங்கட்கிழமை பிரதோஷ காலத்தில் நந்தி தேவரை வணங்குவது சிறப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன அமைதி உண்டு. பல நாளாக இருந்து வந்த ஒரு சில மனவேதனைகள் இன்று மாறும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று உங்களுக்கு தன லாபத்தை கொடுப்பார். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று திங்கட்கிழமை பிரதோஷ காலத்தில் சோமவாரத்தில் சிவனை வழிபாடு செய்யலாம். கன்னிராசி நேயர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவின் சஞ்சாரம் சற்று வேலையில் இன்று தடுமாற்றங்கள் வந்து பின்பு மறையும். 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார். பிள்ளைகள் விஷயத்தில் மன திருப்தி ஏற்படும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் சற்று மனக்குழப்பங்கள் வந்து போகலாம். நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. இன்று 6ஆம் இடத்தில் சூரியன் சனி சுக்கிரன் சஞ்சாரம் துலாம் ராசி நேயர்களுக்கு எதிரிகளினுடைய தொல்லைகள் இருக்கும். கடன் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் சற்று அது அதிகரிக்கலாம். விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று பூர்வ புண்ணிய பலங்கள் குறையும். 5ஆம் இடத்தில் சனி மற்றும் சுக்கிரன் சூரியன் சஞ்சாரம் செய்வது விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று சற்று உடல் ஆரோக்கிய குறைபாடுகளோ அல்லது மனதளவில் சற்று தன்னம்பிக்கை குறைவதோ, குடும்பத்தில் சில குழப்பங்களும் வந்து போகும். இன்றைய நாள் சோமவாரத்தில் பிரதோஷ கால விரதம் சிறந்தது. தனுசு ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 7ஆம் இடத்தில் குரு பகவான் மற்றும் 2ஆம் இடத்தில் சந்திரன். தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் பெண்களால் குழப்பங்கள் வந்து போகும். 2 குடைய சனி பகவான் சூரியன் சுக்கிரனுடன் இருப்பதனால் குடும்ப விவகாரங்கள் மற்றும் சொத்து விவகாரங்கள் இன்று பேசாமல் இருப்பது நல்லது. மகர ராசி அன்பர்களுக்கு இன்று ராசிநாதன் சனி சூரியன் சுக்கிரனுடன் சஞ்சாரம் செய்கிறார். கர்ப்பிணி பெண்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். அடிவயிறு மற்றும் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மகர ராசி நேயர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம். அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திரன் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வதனால் பிரதோஷ காலத்தில் நீங்கள் அபிஷேகங்களை மேற்கொண்டால் தோஷங்கள் விலகும். கும்பராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் குழப்பங்களும் சற்று தன்னம்பிக்கை குறைபாடும் ஏற்படும். இன்றைய நாளில் ராசியில் புதன் செவ்வாய் சுக்கிரன் இருப்பதனால் ஒற்றை தலைவலி மற்றும் நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் குழந்தைகளினுடைய
படிப்பு மற்றும் குழந்தைகளினுடைய உயர் கல்விக்கு இன்றைய நாளில் சில நல்ல செய்திகள் வரும். மீனராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசியில் சஞ்சாரம் செய்வது குடும்பத்தில் சில குழப்பங்களை கொடுக்கலாம். சூரியன் மற்றும் சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் இருப்பதனால் நீண்ட நாளாக மருத்துவ செலவுகள் இருப்பவர்களுக்கு இன்று அதிகரிக்கலாம். ஆகவே உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பொருளாதாரத்தில் பற்றாக்குறைகள் வந்து போவதும் மற்றும் கடன் பிரச்சனைகளுக்கு நீங்கள் பதில் கூறக்கூடிய வகையிலையும் இன்று மனதில் குழப்பங்கள் வந்து போகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய ஆலயம் எது? இன்னைக்கும் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்துல இருக்காரு. ஒரு அழகான சோமவார பிரதோஷம். கீழ்கொருக்கை அப்படிங்கிற இடத்துல தஞ்சை மாவட்டத்துல பிரம்ம ஞானபுரீஸ்வரர் இந்த ஆலயம்தான் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டியது. ஸோ இது கும்பராசியில இருக்கக்கூடிய அவிட்டம் மற்றும் மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட்டம். இந்த ஆலயத்தினுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரொம்ப ஒரு அழகான கோவில். இங்க வந்து 2-3 விஷயம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் தெரிந்து கொண்டு நீங்க ஆலயத்துக்கு போனீங்கன்னா நல்லது. நந்தி தேவருக்கு இங்க 2 நந்தி இருக்காங்க. நந்திக்கு வந்து வேர்க்கடலை மாலை அல்லது முந்திரி மாலை, இத அவிட்ட நட்சத்திரத்தன்று போய் போட்டு மனசார பிரார்த்தனை பண்ணீங்கன்னா உங்க பிரார்த்தனைகள் நிறைவேறும். 2வது அடி பிரதட்சணம் பண்ணணுமா. இங்க இருக்கக்கூடிய மண்ணுல நல்ல நம்மளுடைய கால்கள் வந்து அந்த கால்களுக்கு நடுவுல நமக்கு வந்து கேப் இருக்கு இல்லையா, அது பதிகிற அளவுக்கு இந்த மண்ணுல வந்து நம்ம கால்களை பதித்து அடி பிரதட்சணம் செய்தால், அதுவும் அவிட்ட நட்சத்திரத்தன்று அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் செய்யலாம், மற்றவர்களும் செய்யலாம். கல்வியில் மேம்பெறவும் நம்மளுடைய வணிகம் அதாவது பிசினஸ் நல்லா வர்றதுக்கும் இந்த ஆலயம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். ஸோ பிரம்மாக்கு வந்து ஞானத்தை திரும்ப பெற்றது அவிட்ட நட்சத்திரத்தில். ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரத்தில் பிரம்மாவுக்கு மீண்டும் ஞானத்தை கொடுத்தார் சிவபெருமான். மது கைடபர்கள் அப்படின்னு 2 அசுரர்கள் இருந்தாங்க இல்லையா, அவங்க பிரம்மாட்ட இருந்து வேத புத்தகத்தை எடுத்து கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டாங்க. அதுல மகாவிஷ்ணு வந்து அதை மீட்டு கொடுத்தார். அப்பவும் பிரம்மாவுக்கு வந்து படைப்பு தொழிலை திரும்பி புதுப்பிக்க முடியல. அப்ப அவர் விஷ்ணு கிட்ட கேட்கும் பொழுது, இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சந்திர புஷ்கரணி இந்த இடத்துல போய் நீங்க தபஸ் பண்ணுங்க, இந்த சிவனை வழிபட்டால் உங்களுக்கு மீண்டும் ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ பிரம்ம ஞான புரீஸ்வரராக இந்த ஆலயம் வந்து ஈஸ்வரன் வந்து அவருக்கு அந்த பெயர் தான். இந்த கீழ்கொருக்கை அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மாக்கு மீண்டும் ஞானத்தை கொடுத்த ஈஸ்வரன், அதனால பிரம்ம ஞானபுரீஸ்வரர். இந்த இடத்துல இன்னொரு அற்புதமும் நடந்திருக்கு. கோரக்க சித்தர் ஒரு நாள் சிவனை வழிபாடு செய்ய இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறார். நிறைய பக்தர்கள் எல்லாம் ஆலயத்துல வந்து படுத்து தூங்கியிருக்காங்க. இரவு நேரத்துல அவர் தூங்கும் பொழுது அவர் பக்கத்துல வந்து ஒரு பெண்மணி படுத்திருந்திருக்கிறா. அவளுடைய சேலை வந்து இவர் கையில வந்து விழுந்திருக்குது. விழித்து பார்த்த கோரக்க சித்தருக்கு ஒரே பிரமிப்பாக இருந்தது. ஐயோ, ஒரு பெண் பக்கத்துல படுத்திருக்காளே, அதுவும் அவர் சேலை கை மேல இருக்கே அப்படின்னு சொல்லி நேர மடத்துக்கு போய் தன்னுடைய கையை வந்து அவர் வெட்டிக்கிறாரு. வெட்டிட்டு அவருடைய குறுகின கையால சிவனை வழிபட்டார். அதனால இதுக்கு குறுக்கை அப்படிங்கறத முதல்ல பெயர் இருந்ததாம். அதற்கு பிறகு சிவன் வந்து இவரினுடைய பக்தியையும் இவரினுடைய நேர்மையும் பார்த்து அங்க அவருக்கு தரிசனம் கொடுத்து மீண்டும் கைகளை அவருக்கு கொடுத்தாராம். அதனால குறுக்கை அப்படிங்கிற பேரு பின்னாளில் அது கொருக்கை அப்படிங்கிற பெயராக மாறினது. அதனால 18 சித்தர்கள்ல மிகவும் பிரசித்தி பெற்ற கோரக்க சித்தரும் இங்கு இரவு நேரத்தில் தங்கி ஈசனை வழிபட்ட பெருமை இந்த ஆலயத்திற்கு உண்டு. ஒரு 2000 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஒரு ஆலயம். இது ரொம்ப சிதலடைஞ்சு போயிருக்கு. இதை புதுப்பிக்கிறதுக்கு மக்கள் வந்து இந்த திருப்பணியில வந்து நீங்க உதவணும். அதே மாதிரி அவிட்ட நட்சத்திரக்காரர்களும் கோவில் திருப்பணிக்கு உதவினால் நல்லது. ஸோ போங்க. தஞ்சை இது வந்து பட்டீஸ்வரத்துக்கும் தாராசுரம் அப்படிங்கிற ஊருக்கும் ரொம்ப பக்கத்துலதான் இருக்கு. அதனால நீங்க பட்டீஸ்வரம் போகும்பொழுது அவசியம் கீழ்கொருக்கை அப்படிங்கிற இடத்துல பிரம்ம ஞானபுரீஸ்வரர் ஆலயம் அவிட்ட நட்சத்திரத்துல போனோம். ஆவணி அவிட்டத்துல போனா இன்னும் விசேஷம். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும்.
அழகான திருத்தலத்தையும் நம்ம பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.